நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியிலே பல அரிய தகவல்களை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு முக்கியமான விஷயம் பிரதோஷ வழிபாடு. எல்லாருக்கும் பிரதோஷம்னா என்னன்னு தெரியும். திரையோதசி திதியில் வருது பிரதோஷம்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த பிரதோஷத்தை பற்றி தெரியாத ஒரு விஷயம், அதை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிரதோஷத்துக்குள்ளே போவோம். நிறைய பேர் பிரதோஷ வழிபாடு சிவனுக்குரிய வழிபாடு என்று சொல்கிறார்கள். உண்மை, சிவனுக்குரிய வழிபாடு தான். அது எப்படி வந்தது அந்த பிரதோஷ வழிபாடு? அசுரர்களுக்கு பலம் ஜாஸ்தியாகுது, தேவர்களுடைய பவர் குறையுது. அதற்கு காரணம் நம்ம மனிதர்கள், நம்மளாம் ரொம்ப சாதாரண மனிதர்கள். தேவர்களோடு நம்மளோட கம்பேர் பண்ணிக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம், தேவர்களுக்கு ஆணவம் அதிகமான நேரம். அப்போது தேவர்கள் என்ன நினச்சாங்க, நம்ம தானே சுப்பீரியர், இந்த எண்ணம் வரக்கூடாது என்பதைத்தான் பல முன்னோர்கள், பல மகான்கள், ரமணர்லேருந்து எல்லாருமே சொன்னாங்க. இந்த நான் என்ற ஈகோவை தூக்கி போடுனாங்க. நான் இப்போ கோவில், பக்தி, ஆன்மீகம் இது எல்லாமே இந்த நானை தான் சுற்றி வருகிறது. இந்த நான் அப்படின்னா என்ன? நான் நாடே, நான் பெரிய ஆள், நான் எதை வேணால் பண்ணுவேன். இந்த நான் என்ற அகம்பாவத்தை தூக்கி போட்டு தான் முதல்ல நீ கோவிலுக்குள்ளேயே வரணுன்றாங்க பெரியவங்கள்லாம். மகா பெரியவர் அதை சொல்லியிருக்கிறார். ரமண பகவான் நான் என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள் அப்படின்னா ரமண பகவான் சொல்கிறார். அதை நம்ம பின்னாடி நம்ம விவரமாக பார்ப்போம். ஆனால் இப்போது இந்த ஆலய வழிபாட்டிற்கு இந்த நான் என்ற ஈகோவை தூக்கி எறிஞ்சிட்டு தான் நீ ஆலயத்திற்குள் வர வேண்டும். அதுதான் உண்மையான பக்தி. சரி, இப்போ பிரதோஷத்துக்கு வருவோம். இந்த பிரதோஷம் ஏன் வந்தது, எப்படி வந்தது, எதுக்காக வந்தது? தேவர்கள் அவங்க ஒரு சுப்பீரியர். உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு மரணமே கிடையாது. ஏன்னா அவங்க அமிர்தம் குடிக்கிறதுனால அவங்களுக்கு மரணம் கிடையாது. இந்த திமிரு அவங்களுக்கு இருந்தது, இந்த கர்வம் அவங்களுக்கு இருந்தது, இந்த ஆணவம் இருந்தது. இதை பார்த்தாங்க, சரி இது என்னடா இது ரொம்ப ஜாஸ்தி இருக்கேன்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஆணவத்தை குறைப்பதற்காக சிவன் என்ன பண்ணார், இப்போது இந்த ஆணவத்தை குறைக்கணும் அப்படின்னா அவங்களோட பவரை குறைக்கணும் இல்லையா? அப்போ தேவர்கள் பொலிவிழந்து காணப்பட்டார்கள், அவங்களோட சக்தி குறைஞ்சிது, அசுரர்களுடைய பலம் உயர்ந்தது. இப்போது தேவர்களுக்கு வேறு வழியே கிடையாது. இப்போ என்ன பண்ணாங்க, நேர நாரதர் மூலமாக நேர சிவன்கிட்ட போனாங்க. பரமேஸ்வரா, இது மாதிரி எங்களுக்கு என்னமோ ஒளி இழந்து எங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது, எங்கள் பவர் குறையிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே மகாவிஷ்ணு சொன்னார், நீங்கள் பார்க்கடலில் அமுதம் கடைங்க. அமுதம் கடையும் பொழுது உங்களுக்கு அந்த அமுதம் கிடைக்கும். அந்த அமுதம் கிடைக்கும் பொழுது நானே உங்களுக்கு அமுதம் கொடுக்குறேன் அப்படின்னும் போது தேவர்கள் சொன்னாங்க, இல்லை எங்களால் அமுதத்தை தனியாக கடைய முடியாது. சரி, மந்தார மலையை வைத்து வாசுகி என்ற பாம்பால் அந்த மலையை கடையணும் பார்க்கடலில். சரின்னு ஒத்துனாங்க. ஆனால் இந்த மந்தார மலையை பாம்பால் அந்த கடையறதுக்கு தேவர்களுக்கு சக்தி இல்லை. இப்போது தேவர்களுக்கு சக்தி குறைஞ்சி போச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, அதற்கு உபயம் நாராயணன் தருகிறார். நாராயணன் என்ன சொல்கிறாரு, ஒன்று பண்ணு, இதில் நீ அசுரர்களோட சேர்ந்துக்கோ அப்படின்னு ஒன்று தேவர்கள்லாம் ஷாக் ஆகிடுது. ஐயோ, அசுரர்கள்ட்ட போய் அப்படியே நம்ம ஹெல்ப் கேட்க முடியுமா? இல்லை நீ கேளு, இந்த அமுதத்தை கிடைக்கிற அமுதத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அசுரர்கள் வருவார்கள். ஏன்னா அசுரர்களுக்கு அமுதம் குடிக்கிற வாய்ப்பே கிடையாது. அப்போது அந்த குரு சுக்கராச்சாரியார்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் சந்தோஷமாக ஒத்துனார். ஏன்னா அவர் ஏன் ஒத்துனார்னா, அவருக்கும் தேவர்களுடைய அந்த எண்ணம் புரியாமல் இல்லை. மகாவிஷ்ணு இதில் தலையிடுறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய மாயையும் சுக்கராச்சாரியருக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் இது மூலமாக பாவம் அசுரர்களுக்கு கொஞ்சம் அமுதம் கிடைக்கட்டுமே அப்படின்னு நினச்சார். இப்போது மந்தார மலை வந்தாச்சு. வாசுகி என்ற பாம்பை வைத்து அந்த மந்தார மலையை கடைகிறார்கள். இப்போ கடலை கடையும் பொழுது
பல விஷயங்கள் அதிலிருந்து வந்தது. தன்வந்திரி பகவான் வந்தார், மகாலட்சுமி வந்தாங்க. மகாலட்சுமி வந்தால் உடனேயே மகாவிஷ்ணு என்ன பண்ணார், டக்குன்னு எடுத்து தன்னோட இடது மார்பில் வச்சுட்டார். ஏன்னா வந்த பொருளை அவங்கவுங்க எடுத்துக்கிறாங்க. காமதேனு பசு வந்தது, காமதேனு பசு இந்திரலோகத்துக்கு சென்றது, கற்பக மரம் வந்தது, எல்லாம் வருது. இதில் இதெல்லாம் வருது, பெரிய விஷயம் இல்லை. ஆலகால விஷம் வந்தது. இந்த ஆலகால விஷம் வந்த உடனே அந்த விஷத்தோட பாதிப்பு இருக்குல்ல, அந்த சூடு, அது தாங்க முடியல தேவர்களாலையும் தாங்க முடியல, அசுரர்களாலையும் தாங்க முடியல. அசுரர்கள் எல்லாத்தையும் தாங்கக்கூடியவர்கள் என்ற பெயர் இருந்தாலும் அசுரர்களாலும் அந்த வெப்பத்தை தாங்க முடியல. அந்த ஆலகால விஷம்ன்றது அவ்வளோ வெப்பம். அப்போது பரமேஸ்வரன்ட்ட இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டது. அப்போ அவர் என்ன சொன்னார், சம்பந்தரை அனுப்பி, டேய் அந்த விஷத்தை மொத்தமாக போட்டு ஒரு பால் மாதிரி கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சம்பந்தர் அந்த ஆலகால விஷயத்தை ஒரு உருண்டையாக சுருட்டி அதை கொண்டு போய் பரமேஸ்வரனுக்கு கொடுத்தார். பரமேஸ்வரன் கொடுத்தோன்னே பரமேஸ்வரன் யோசிக்கவே இல்லை, பட்டுன்னு வாயில் போட்டார். யாராவது ஒரு விஷத்தை தூக்கி வாயில் போடுவாங்களா? இப்போது ஆலகால விஷத்தை தூக்கி பரமேஸ்வரன் வாயில் போடுறாரு. பார்வதி என்னதான் இருந்தாலும் கடவுள்னு தெரியும், சிவனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு தெரியும். பார்வதிக்கு தெரியாதா? சிவனுக்கு ஒன்றும் ஆகாது, உலகத்தையே படைத்தவர், உலகத்தையே காக்கின்றவர், உலகத்தையே அழிப்பவர், அவரை போய் இந்த விஷம் அழிக்குமா? பார்வதிக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். இருந்தாலும் தன்னுடைய கணவன் விஷத்தை சாப்பிட்றாருன்னு சொல்லிட்டு பட்டான்னு கழுத்தை பிடித்ததாக அந்த கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதற்கென்று ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அந்த ஸ்தலம் இன்றைக்கும் நீங்கள் தரிசிக்கலாம், தரிசனம் செய்யலாம். சென்னை தாண்டி ஊத்துக்கோட்டை பக்கத்தில் சுருட்டப்பள்ளி என்ற ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் இருக்கிறது. இப்போ நம்ம ரங்கநாதரை பார்த்துருக்கோம்ல, ரங்கநாதர் எப்படி பார்த்துருக்கோம்? அப்படி ஜம்முன்னு பாம்பில் படுத்துட்டு மகாலட்சுமி திருவடியில் அமர, இந்த மாதிரி ஒரு காட்சியை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரியான கோலத்திலே இன்றைக்கும் நீங்கள் சுருட்டப்பள்ளி போனால் அங்கே பரமேஸ்வரன் பார்வதி மடியில் படுத்திருக்கும் அற்புதமான காட்சியை, அற்புதமான தரிசனத்தை நீங்கள் காணலாம். ஆலயங்களிலே ஆகம முறைப்படி தெய்வங்கள் ஆவாகனம் செய்யப்பட்டிருக்கின்றன. அப்போது ஆலயத்தில் எந்த பொருளையும், அதாவது குறிப்பாக விக்கிரகங்களை தொடுவதற்கு அது வாகனமாக இருந்தாலும் சரி. இப்போது முருகன் கோயிலில் மயில் இருக்கும், விநாயகர் கோயிலில் மூஞ்சூர் இருக்கும், அம்மன் கோயிலில் சிங்கம் இருக்கும், இதை நம்ம பார்த்துருக்கோம். சிவன் கோவிலில் நந்தி இருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் எந்த விக்கிரகத்தையும், எந்த பலிப்பீடத்தையும், எந்த விக்கிரகத்தையும் தொடுவதற்கு நமக்கு யோகியதை கிடையாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இதை யாருக்கும் புண்படுத்துறதுக்கு சொல்ல, ஆனால் இன்றைக்கி எல்லா பிரதோஷமும் இன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போய் பாருங்கள், நந்தி மேலே அந்த அருகம்புல் வைப்பாங்க. வச்சுட்டு நந்தி அப்படி கட்டிண்டு நந்தி காதல் விஷயத்தை சொல்லுவாங்க. நான் திரும்பி மகாபெரிவர்கிட்ட வரேன். மகாபெரிவர் ரொம்ப அழகாக சொன்னார், நீ நந்தி காதலை சொல்லி தான் சிவன் கேட்கணும்னு இல்லை, நீ பிரதோஷத்துக்கு வந்தாலே போருன்னு சொன்னார். இந்த பிரதோஷ வேளையிலே மகாபெரியவர் ரொம்ப தெளிவான ஒரு பிரார்த்தனையை நமக்கு சொல்லியிருக்கிறார். இதை அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது பல பேருக்கு தெரியாது. பல பேருக்கு நான் தைரியமாக சொல்கிறதுக்கு காரணம், இன்றைக்கும் நான் என்னுடைய இசை நிகழ்ச்சிக்கு செல்லும்போது நான் இது சொல்லும்பொழுது மக்கள், சார் இது புதுசாக இருக்குது சார் இந்த நியூஸு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாக தான் மகாபெரியவர் சொன்னது. இன்றைக்கி நம்ம கோவிலுக்கு பழம் வாங்கிட்டு போகிறோமோ, பூ வாங்கிட்டு போகிறோமோ, வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போகிறோமோ, அபிஷேகத்துக்கு வாங்கிட்டு போகிறோமோ, அர்ச்சனைக்கு வாங்கிட்டு போகிறோமோ, அதெல்லாம் வேறு. இருந்தாலும் நாம் ஒன்றை எதிர்பார்த்து எதுவாக இருந்தாலும், ஆனால் இது நம்ம குறைகளை வேறு எங்கே போய் சொல்ல முடியும்? பகவான்கிட்ட தான் போய் சொல்ல முடியும். அப்போது பகவான்கிட்ட சொல்லுகின்ற பொழுது நம்முடைய குறைகளை எடுத்து செல்கிறோம். எப்போவுமே எல்லாரும் பெரியவங்கலேருந்து இந்த மிடில் கிளாஸ்லேருந்து யார் கோயிலுக்கு போனாலும் ஒரு கோரிக்கையோடு தான் சிவன்கிட்டையோ முருகன்கிட்டையோ ஐயப்பன்ட்டையோ நம்ம போகிறோம். இப்போது இதற்கு மகா பெரியவர் அழகாக ஒன்றை சொன்னார். ஒரு வீட்டில் ரொம்ப நாளாக யாருக்காவது கல்யாணம் ஆகாமல் இருக்கா? ஒரு வீட்டில் யாருக்காவது ரொம்ப நாள் குழந்தை பிறக்காமல் இருக்கா? இப்போது சில வீட்டில் சொல்லுவாங்க, சார் எங்களுக்கு நிறைய பணம் வருது சார், ஆனால் அது எங்கே போகிறதுன்னு தெரியல சார், அதுதான் சார் ஆச்சரியம் அப்படின்வாங்க. ஏன் எங்களுக்கே இது நடக்குதா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதற்குத்தான்
நம்ம சுவாமி கிட்ட போகும் பொழுது, இப்போ நான் வந்து வீரமணி ராஜு, என்னுடைய நட்சத்திரம் இது, என்னுடைய கோத்திரம் இது, என்னுடைய திதி இது அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட அர்ச்சனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றார். ஏன்னா உன்னோட ஜாதகமே அவருக்கு தெரியும் இல்லையா? சிவனுக்கு தெரியாது உன்னோட ஜாதகம் நீ யாருன்னு. ஆனால் இதை நம்ம சொல்லி அர்ச்சனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு. அதற்கு மகா பெரியவற்றை ஒருத்தர் கேட்டார், அப்போ பிரதோஷ வேளையில் நாங்கள் என்ன இப்போ எங்களோட வேண்டுதலை வந்து நாங்கள் சிவன்கிட்ட சொல்லணும் இல்லையா? நந்தியை தொடக்கூடாது, சிவனை தொடக்கூடாது. அப்போது மகா பெரியவர் சொன்னார், நீ எங்கே இருந்து உன்னுடைய கோரிக்கையை சொன்னாலும் பரமேஸ்வரன் காதில் அது விழும். கண்டிப்பாக அந்த வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவார். அதுவும் குறிப்பாக பிரதோஷ காலத்தில். சரி, பிரதோஷ காலத்தில் நம்ம என்ன பண்ணணும், எப்படி வேண்டிக்கணும், என்ன பிரார்த்தனை பண்ணணும்? நந்தியை தொடாமல் நந்திக்கு அருகம்பல்லை சாற்றிவிட்டு சிவனுக்கு ஒரு வில்வம், நான் சொல்கிறது ஏக வில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு ஸ்லோகமே இருக்குது வில்வாஷ்டகத்தில். அப்போது ஒரு வில்வம், ஒரே ஒரு வில்வம் தான் சொல்கிறாங்க. அதுக்கே அவ்வளோ புண்ணியம். அதனால தான் சிவராத்திரியே புண்ணியம். இப்போ சிவராத்திரி அன்னைக்கு சிவராத்திரினே தெரியாது அந்த வேடனுக்கு இல்லையா? அந்த வேடனை வந்து ஒரு புலி துரத்தும் போது அவனுக்கு ஓடத்துக்கு வழி இல்லை. டக்குன்னு பார்க்குற ஒரு மரத்து மேலே ஏறிடுறான். ஒரு மரத்து மேலே ஏறி அங்கேயே உட்காந்துக்கிறான். மரத்து மேலே ஏறி உட்காந்து ஒரு வேளை அவன் தூங்கிட்டான்னு வைங்க, கீழே புலி ரெடியாக இருக்குது. தூங்கி கீழே விழுந்தான்னா முதல் பலி புலி அடிச்சிடுவான். அப்போது அவன் பயந்துட்டே தூங்காமல் என்ன பண்ணால், தூங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த மரத்தில் இருந்த இலைகளை பருத்தி கீழே போட்டு நேர்ந்தான் ஒரு பொழுது போகிறதுக்காக கார்த்தால் வரைக்கும். சரி, கார்த்தால வரைக்கும் அவன் போட்டிருக்கான். விடிய காத்தால் பார்த்துது இந்த புலி, அட போடா இவன் என்னமே எங்கடா கீழே இறங்க போகிறான் அப்படின்னு அந்த புலி அது பாட்டுக்கு போயிடுச்சு. வேடன் கீழே குதிக்கிறான். கீழே பார்த்தா ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கம் மேலே இவன் இருந்த மரம் வில்வ மரம். அந்த வில்வ மரத்துலேருந்து ஒவ்வொரு இலையாக பறித்து போட்டதுனால சிவராத்திரி வந்ததாக ஐதீகம். இது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி சிவனுக்கு ஏக வில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லி நீ ஒரு வில்வம் போட்டால் கூட பிரதோஷம் போது விசேஷம். சரி, இந்த பிரதோஷம் போது மகா பெரியவர் சொல்கிறாரு, உனக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வேண்டுதல்கள் இருக்குது. உனக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் 11 பிரதோஷம் அன்பர்களே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பக்தி நேரத்திலே உங்களுக்கு மகா பெரியவர் கொடுக்குற டிப்ஸ் என்ன அப்படின்னா, 11 பிரதோஷம், ஒவ்வொரு பிரதோஷம் போதும் கொஞ்சம் வில்வம் வாங்கி சிவனுக்கு சாத்திட்டு, உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு போய், திருப்பி சொல்கிறேன், ஒவ்வொரு பிரதோஷம் போதும் அதே மாதிரி 11 பிரதோஷத்துக்கு சாயங்காலம் உங்கள் வீட்டிலேருந்து ஒரே ஒரு சின்ன கப்பிலையோ இல்லை ஒரு பாட்டிலையோ நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு போய், நீங்கள் சிவன் கோயிலில் போய் விளக்கேற்ற வேண்டாம். சிவன் கோயிலில் எரியிற விளக்கு இருக்குல்ல, அதில் இந்த எண்ணெயை ஊற்றினா போகிறோம். இது மகா பெரியவர் சொன்ன ஒரு மிகப்பெரிய வழிபாடு. நீங்கள் தீப்பெட்டி எடுத்துகிட்டு போய் அகலை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு அங்கே இடம் இல்லாமல் கிழக்கு பார்த்து ஏற்றுறதா, மேற்கு பார்த்து ஏற்றுறதா, வடக்கு பார்த்து ஏற்றுறதா, அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் பிரதோஷம் போது. இந்த கவலையே வேண்டானார் மகா பெரியவர். அங்கே எரியிற விளக்கில் மூலஸ்தானத்தில் அந்த பட்டத்தையோ அந்த குறுக்கோல்ட்டையோ கொடுத்தீங்கன்னா அவர் அந்த எண்ணெயை அந்த விளக்கில் ஊற்றி கொடுத்துருவார். இது மாதிரி 11 பிரதோஷம் நீங்கள் பண்ணீங்கன்னா அன்பர்களை எழுதி வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன வேண்டுகிறீர்களோ சத்தியமாக அதனை சிவன் நிறைவேற்றுவார் என்று மகா பெரியவர் சொல்கிறார். ரொம்ப எளிமையான வழி இல்லை? அதே மாதிரி மற்ற நாளில் ஓம் நம சிவாயா சொல்கிறோம். ஓம் நம சிவாய எவ்வளோ வாட்டி? ஒரு வாட்டி தான். பிரதோஷ காலத்தில் ஓம் நம சிவாயான்னு ஒரு வாட்டி சொன்னால் அது 100 வாட்டி சொன்ன மாதிரி. இதே சிவராத்திரி நாளிலே ஒரு ஓம் நம சிவாயா சொன்னால் 1000 முறை சிவநாமம் சொல்வதற்கு சமம். பிரதோஷத்தன்னைக்கு ஒரு சிவநாமம் ஓம் நம சிவாய × 100 ரீசனில் ஏறிடும். சித்திரகுப்தன் டைரி வச்சுருக்கான்ல, அதில் ஏறிடும். இப்போது இது எதுக்காக சொல்கிறேன்னா, இது விளையாட்டுக்கு சொல்கிற விஷயம் இல்லை. பிரதோஷத்துக்கு அந்த 4லேருந்து 6 இருக்குல்ல, அந்த 4 சில பேர் பிரதோஷம் போது விரதம் இருப்பாங்க. அவ்வளோ விசேஷம். சரி, எப்படி பிரதோஷ விரதம் இருக்கிறது? இப்போது பலகாரம் சொல்லிட்டு, அது யார் பலகாரம்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல.
பல ஆகாரமாக ஆகிவிட்டது இன்றைக்கி. சார் ஒரு ஒரு 5 இட்லி, ஒரு 2 தோசை, அவ்வளோதான் சார் நான் சாப்பிட்டேன் கார்த்தால. நைட்டு வந்து ஒரு ஒரு 4 சப்பாத்தி சார், அப்படி சாப்பிட்டேன் சார், 2 பழம் சாப்பிட்டேன். இது விரதம் அல்ல. பிரதோஷம் போது எப்படி திரும்ப விரதம் இருக்கணும்? விடிகார்த்தால் எழுந்து சிவ தியானத்தோடு தொடங்கி சிவ பூஜை வீட்டில் பண்ணணும். சரி, சிவ பூஜை வீட்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சிவபுராணம் படிக்கணுமா, சிவன் சோஸ்திரம் சொல்லணுமா, சிவனுடைய சஹஸ்ரநாமம் சொல்லணுமா, சிவன் அஷ்டோத்திரம் வரணுமா? எனக்கு சமஸ்கிருதம் வராது சார், நான் எப்படி சார் நான் என்ன பூஜை பண்ணணும்? அதுக்கும் மகாபெரியவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். அன்பர்களே, மகாபெரியவர் என்பவர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக, நம்மை உயர்த்துவதற்காக தம்மை தாழ்த்தி கொண்ட மகான்தான் ஒரு அற்புதமான மகாபெரியவர். இதுதான் சத்தியம். இப்போது என்னென்னா, நமக்கு எளிமையாக, மக்களுக்கு எளிமையான ஒரு வேண்டுதலை சொல்லி அதோட பிரார்த்தனையும் சொல்லி நமக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் மகாபெரியவர். இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது சத்தியம். அவர் என்ன சொன்னார்? நீ எந்த ஸ்லோகமும் சொல்ல வேண்டாம், ஓம் நம சிவாயா சொல்லு போதும். இப்போது இந்த பஞ்சாட்சரம் சொல்லுவாங்க, ஓம் நம சிவாயா, அதே மாதிரி ஓம் நமோ நாராயணா. இது 2 தான் முக்கியமான நாமங்கள் நம்முடைய மனித வாழ்வில். சார் இப்போ எங்கே சார் திடீர்னு ஓம் நமோ நாராயணா பிரதோஷத்துள்ள நுழையுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிவனுக்கு எப்படி பிரதோஷம் முக்கியமோ அதே போன்று லக்ஷ்மி நரசிம்மருக்கு, பெருமாளுக்கு பிரதோஷம் ரொம்ப முக்கியம். சரி, இது என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்கலாம். நீங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கேட்டிங்கன்னா பிரதோஷம் வந்து லக்ஷ்மி நரசிம்மருக்குன்னு சொல்லுவாங்க. சைவ சம்பிரதாயத்தில் கேட்டிங்கன்னா பிரதோஷம் சிவனுக்குன்னு சொல்லுவாங்க. சார் இதில் எதை சார் நாங்கள் எடுத்துக்கிறது? இதில் எது உண்மை? 2மே உண்மை. ஆமாம், இதுக்கு நான் ஒரு நல்ல கதையோடு உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஸ்ரீமத் சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் என்ற ஒரு மகான் நம்முடைய வாழ்ந்து வந்தார். அவர் இப்போ இல்லை, அவர் இப்போ முக்தி ஆயாச்சு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சேலத்தில் உடையாப்பட்டி என்ற இடத்திலே ஸ்கந்தாசிரமம் என்ற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தை நிறுவியவர். அதே போன்று சென்னையிலே தாம்பரம் பக்கத்தில் சேலையூருக்கு முன்னாடி ஸ்கந்தாசிரமம் ஒன்றை உருவாக்கியிருக்கிறார். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் போய் பார்த்தீங்கன்னா சின்ன விக்கிரகமே கிடையாது, எல்லாமே 8 அடி 9 அடி. அங்கே வந்து ஐயப்பனுடைய விக்கிரகம் 9 அடி, சனீஸ்வர பகவானுடைய விக்கிரகம் கிட்டத்தட்ட 9-11 அடி. அந்த மாதிரி எல்லா விக்கிரகங்களும் மிக பிரம்மாண்டமான அமைப்புகளோடு இருக்கும். அந்த சாந்தானந்த சுவாமிகள் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டார். இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், இது யாருக்குமே தெரியாது. பிரதோஷ வேளை நரசிம்மருக்கா சிவனுக்கா? இது அவர் எங்கே பேசினார்னு சொல்லிடுறேன். திருவான்மியூர் அனந்த பத்மநாப சுவாமி ஆலயம் இருக்குது, அவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆலயத்திலே என்னுடைய நிகழ்ச்சிக்கு முன்பாக அவருடைய பிரவச்சனம், அவருடைய உபன்யாசம். அப்போ சொல்கிறார் இந்த விஷயத்தை. இதை நான் கேட்டதால் நான் உங்களோடு இதை பகிர்ந்து கொள்கிறேன். கைலாசத்தில் நந்தி கருடன் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அன்பர்களே, இது கதை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நடந்தது என்று நீங்கள் நினைத்தாலும் சரி, தெய்வ விஷயங்களுக்கு ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாது என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. அதே மாதிரி கைலாசத்தில் வாசலில் நந்தி தான் மெயின். ஏன்னா நந்தி தான் சிவனுக்கு வாகனம். எங்கேயாவது போகிறதா இருந்தால் பாப்பா போகலாம் அப்படின்னு நந்தி மேலே தான் போவார். அதே மாதிரி வைகுண்டத்திலேருந்து நாராயணன் கஜேந்திர மோட்சத்துக்கு எதில் வந்தார்? கருடனில் தான் வந்தார். ரெடியாக இருக்கும், கருடனும் நந்தியும் ரெடியாக இருப்பாங்க. எப்போ இவங்க சிக்னல் கொடுக்குறாங்களோ டக்குன்னு கிளம்பிடுறது. அது மாதிரி இப்போது கைலாசத்தில் நந்தியும் கருடனும் பேசிக்குது. என்ன பேசிக்கிறாங்க? சரி, எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கருடன் வந்து நந்தியை கேட்குறாரு. என்ன சந்தேகம் சொல்லு? இந்த பிரதோஷ வேலை இருக்குல்ல, இந்த 4:30லேருந்து 6 மணி இருக்குல்ல, அப்போது உங்கள் சிவன் என்ன பண்ணுறாருன்னு கேட்குறது கருடன். அப்போ திருப்பி கருடன் இவர்கிட்ட நந்திக்கிட்ட சொல்லும்போது, எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த பிரதோஷ டைமில் 4:00லேருந்து 6
இங்கே நாராயணனும் அமைதியாக இருக்கார், என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறார். சரி ஒன்று பண்ணுவோம், அடுத்த பிரதோஷம் வரும்போது நான் வந்து வைகுண்டத்துக்கு போயிடுறேன், நீ வந்து கைலாசத்துக்கு வந்துடு அப்படின்னு நந்தி சொல்கிறார். சரி, இப்போ புரியுது உங்களுக்கு என்னென்னா, பிரதோஷ வேடும்போது நந்தி வந்து வைகுண்டத்துக்கு போகிற மாதிரியும், அங்கே இருக்கிற கருடன் வைகுண்டத்திலேருந்து கருடன் கைலாசத்துக்கு வர மாதிரியும். சரி, நம்ம 2 பேர் நோட் பண்ணுவோம், இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு. 4 மணி வரைக்கும் பரபரப்பாக இருந்த சிவன் தன்னுடைய வேலைகளை எல்லாம் பார்த்து விட்டு, அதே மாதிரி மகாவிஷ்ணு அங்கே 4 மணி 4:15 மணி வரைக்கும் வேலையெல்லாம் பார்த்துட்டு 4:30 மணிக்கு 2 பேரும் தியானத்துக்கு போகிறாங்க. சிவன் கைலாசத்துலேயும் நாராயணன் வைகுண்டத்துலேயும் 2 பேர் தியானத்துக்கு போகிறாங்க. இதை வந்து நாராயணன் தியானத்துக்கு போகும்போது நந்தி காது கொடுத்து கேட்கறது என்ன சொல்கிறார் அப்படின்னு. அப்போ நாராயணன் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காரா, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, இந்த குரல் மட்டும் கேட்குது. நந்திக்கு ஆச்சரியமாக இருக்கான், என்னடா அது, நாராயணன் வந்து சிவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கிறார். சரி, இப்போ இங்கே வருவோம் கைலாசத்துக்கு. கைலாசத்தில் கருடர் வந்து காது கொடுத்து கேட்கும்போது பரமேஸ்வரனுடைய குரல் கேட்கிறது, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, அது கேட்குது. அப்போது பிரதோஷ வேளையிலே சிவன் மகாவிஷ்ணுவை நோக்கியும் மகாவிஷ்ணு சிவனை நோக்கியும் ஜபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இவங்க 2 பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, இவங்க 2 பேர் தெரிஞ்சுக்கிறதுக்காக நடந்த திருவிளையாடல் இல்லை, நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணுன்னு ஒரு பழமொழியே இருக்குது. சரி, இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், சாந்தானந்த சுவாமிகள் முடிக்கிறாரு. என்ன, நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க, பிரதோஷம் சிவனுக்கா நாராயணனுக்கா? 2 பேருக்கும், அதுதான் உண்மை. அதனால் நீங்கள் பிரதோஷம் போது ஓம் ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் ஓம் நம சிவாய, இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. ஓம் ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் ஓம் நம சிவாய. இதை சொன்னாலே போருங்க, இந்த நாமம் உங்களை வாழ வைக்கும் என்பது சத்தியம். அப்போது மகா பெரியவர் சொன்னது நான் திரும்பி சொல்கிறேன், 11 பிரதோஷம் என்ன வேண்டுதல் வேண்டினாலும் சரி, உங்கள் வீட்டிலேருந்து எண்ணெய் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் வில்வம் வாங்கி பகவானுக்கு ஒரே ஒரு வில்வத்தை சாத்தினாலும் போகிறோம். அந்த எண்ணெயை சிவன் கோயிலில் எரிகின்ற விளக்கில் அந்த எண்ணெயை விட்டால், இது போன்று 11 பிரதோஷம் நீங்கள் செய்து வந்தால் நீங்கள் என்ன வேண்டிக் கொள்கிறீர்களோ அது நிச்சயமாக நடக்கும் என்பது சத்தியம். எனவே மற்ற சுவையான தகவல்களை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.